நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் உங்கள் தொகுதியின் எம்பி எழுப்ப வேண்டிய கேள்விகள் என்ன என்பது குறித்து புதுக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் நம்மளோட காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போ மேஜர் பிரச்சனை விவசாயத்தை யாருமே ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள மாதிரி விவசாயம் இல்லை. இப்போ எங்கள் கொத்தமங்கலம் கிராமத்தில் எடுத்தீங்கன்னா 1200 அடிக்கு போர் கீழேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. விவசாயம் முன்னாடி ஒரு எவ்வளவு பண்ணாங்கன்னா அந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு யாருமே விவசாயத்துக்கே போகிறதில்ல. பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது. விவசாய சம்மந்தமாக எந்த அடிப்படைகளும் இல்லாமல் நிறையா இருக்குது. அதில் எங்கள் மாவட்டமான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை தொகுதி ரொம்ப மாவட்டங்கள் ரொம்ப குடிநீர் ஆதாரம், நிலத்தடி நீர் மட்டம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதற்கான பணிகளும் அதற்கான தேவைகளை நிவர்த்தி செய்கிற பணிகள் எதுவுமே எங்கள் மாவட்டத்துக்கு நடக்கலை. அதை அது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய எம்பிக்கள் பேசினா தேவையில்லை. பொதுவாக நம்ம காவேரி குண்டாறு இணைச்சாங்க அப்படின்னா ஒரு 3-4 மாவட்டங்கள் சிறப்பாக செயல்படும். தண்ணீர், விவசாயம், நீர்மட்டம் உயரும். அதை முதன்மையாக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசணும். பேசி அதை விரைவாக முடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். ரெண்டாவது மீனவர்கள் அடிக்கடி தாக்கப்படுறாங்க. இதில் எந்த எம்பிக்களுமே நம்ம சொந்த எம்பின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எந்த எம்பிக்களுமே அதை முறையாக மத்திய அரசு வலியுறுத்தலை. இதை முதன்மையாக வலியுறுத்தணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு முதல்ல எம்பி தொகுதியே இல்லை. புதுக்கோட்டையில் ஒரு கலெக்டரேட் இருக்க ஏரியாவில் நாங்கள் 4 எம்பியை பார்க்குற மாதிரி இருக்குது. 6 சட்டமன்ற தொகுதி இருக்க இதில் 4 எம்பி தனித்தனி எம்பியை பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் எங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எம்பி தொகுதியை மீட்டு தரணும். மறுசீரமைப்பில் எங்களுக்கு எம்பி தொகுதி வேணும். அதுதான் இப்போதைக்கு முக்கிய கருத்தாக இருக்குது. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகள் குறித்து எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பது குறித்தான கேள்விகளுக்கு ஆலங்குடி மக்கள் அளித்த பதில்களை நாம் தற்போது பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.